எருமநாயக்கன்பட்டி அணி வீரர் இப்பொழுது பாடி வருகிறார். இவர் பழனி போலீஸ் டீமை சேர்ந்த சண்முகம். எருமநாயக்கன்பட்டி அணிக்காக மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். கணக்கம்பட்டி அணியினரும் நாங்களும் தலைத்தவர்கள் என்று மிக சிறப்பாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் முதல் 3 புள்ளிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் எருமநாயக்கன்பட்டி அணியை சேர்ந்த வீரர் ஒருவர். இப்பொழுது கணக்கம்பட்டி அணியை சேர்ந்த பாண்டி அவர்கள் எத்தனை புள்ளிகள் பெறுவார் என்று தெரியவில்லை. மிக சிறப்பாக ஆடி கொண்டிருக்கும் பாண்டி அவுட் ஆயிட்டா. எருமநாயக்கன்பட்டி 4 புள்ளிப்பா. ஏப்பா ஏய் இது என்னப்பா கபடி விளையாட்டு புள்ளியாட அடிக்கிறீங்க. அருமையாக ஆடிய இந்த புள்ளியை அமைக்கி வெண்ணிலா கபடி குழுவினர் தனது முதல் எண்ணிக்கையை தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது வெண்ணிலா கபடி குழுவின் அணித்தலைவர் சேகர் அவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவன் அவுட் ஆயிட்டானப்பா. வெண்ணிலா 5 புள்ளிகளும் பெற்று முன்னணியில் இருக்கிறார்கள். அந்த அணியை சார்ந்த வீரர் பாடி செல்கிறார். அவர் சிறப்பாக ஆடி மேலும் ஒரு புள்ளி அந்த அணிக்காக பெற்றுக் கொடுக்கிறார். வேளா குழுவின் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். வெண்ணிலா அணியின் கணேச அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். கால்களை தூக்கி மிக சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். வழக்கு வேங்கை 7 வெண்ணிலா 1 வேங்கை அணியின் சின்ராஸ் அவர்கள் தனது அணிக்கான முதல் லோனாவை பெற்றுவிடும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தபடியே முதல் லோனாவை பெற்றுவிட்டார்கள். வேங்கை அணியினர் 10 வெண்ணிலா 1. வேங்கை அணியின் சின்ராஸ் வேங்கை அணியில் பின்னல் வேக வீரர் சண்முகம் இப்பொழுது சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார். தனது அணியை எப்படியும் வெற்றி பெறுவது என்று போராடி ஒரு புள்ளியை பெற்றுவிட்டார். கடைசி நிமிஷம்டா எப்படியாவது முட்டி போது ரிசல்ட் பாத்துறா. இல்லைன்னா ஊர்ல நம்ம மான மரியாதைலாம் போயிருண்டா. யார் என்று இன்னும் சற்று நேரத்திலே தெரிந்துவிடும். பரபரப்பான இந்த ஆட்டத்திலே அடுத்தபடியாக சொந்த மண்ணிலே தனது அணியை வெற்றி பெற செய்ய வேண்டிய வாய்ப்பு மாறுவதற்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி வெற்றி பெற செய்வாரா என்பது இப்பொழுது தெரிந்துவிடும். தனது அணியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று துடிப்புடன் ஆடிக்கொண்டிருக்கிறார். வேங்கை அணியினரும் வெற்றிகளை பெறுவதற்காக பரபரப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பரபரப்பான இறுதிக்கட்ட ஆட்டத்திலே அடுத்து சின்ராஸ் அவர்கள் இப்பொழுது பாடிக்கொண்டிருக்கிறார். இறுதிக்கட்டத்திலே இரு அணிகளும் சமநிலையில் இருக்கின்றன. வெற்றி தப்பா பேசுற ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? டேய் வேணாம்டா.
வேணான்னு சொன்னா கேளு ராசா. ஏன்டா அப்படி பண்ற? உங்களுக்கு சந்தோஷம் தானே? என்னடா விளையாட்டு விளையாடுறீங்க? ஊருக்கு ஊர் பிரச்சனை ஆகி போச்சு. இப்ப என்னடா பண்றது நாங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்க. யோ என்னையா நீ புரியாம பேசிக்கிட்டு நாளை பின்ன சந்தை டவுன் அந்த பக்கம் போக வேணாமா? இவங்க வாட்டுக்கு விளையாண்டு வம்பெடுத்து விட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நம்மள வெட்டிச்சானே ஆளுகளை பாரு, மூஞ்சியும் மோரையும். கபடி விளையாண்டு நீங்களே என்னடா கழிக்க போறீங்க? ஏண்டா ஜெயிச்சாலும் பரவாயில்ல, வருஷம் முறை தோக்கிறதுக்கு ஒரு விளையாட்டு, இதை வச்சு தகராறு வேற. இப்போ என்ன ஆச்சுன்னு ஆளாள் கோபப்படுறீங்க? ஏண்டா கோவம் வருதா உனக்கு? இப்போ என்ன செய்யணுங்கிற? நல்ல ஆம்பளையா இருந்தா ஜெயிச்சு காட்டுங்கடா, வெக்கம் கட்ட பசங்களா. தூ. சரி சரி பேச்ச விடுங்கப்பா. டேய் மாறி, பண்ணையில் வேலை பார்க்குற உனக்கு இந்த கபடியெல்லாம் தேவையாடா? இவன் மேலே தப்பில்லை. அவன் இவனை தொடவே இல்லை, சும்மா சொல்லுதான். தொட்டான்னு தொடல. இப்போ இந்த பிரச்சனை உங்களுக்கு தேவையாடா? 4 திருவிழாவுக்கு முன்னாடி இப்படித்தான் எருமநாய்க்கு பிடிக்காரங்களுக்கு பிரச்சனை ஆகி வெட்டு குத்துன்னு ஆயிடுச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியல. திருவிழாவில் எதுக்குடா தேவையில்லாமல் உங்களுக்கு இந்த ஆட்டம் பாட்டம்லாம்? ஏனுங்க ஆட்டம் பாட்டம்லாம் இருக்குது இல்லைங்க? டேய் திருவிழாண்டா சண்டை சத்தம் வர்றது சகசந்தான். அட்வான்ஸ் வாங்கியிருக்கல, ஆடத்த ஆரம்பிடா.